பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம மயில இருந்துட்டு, "மாமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா மாமா? ஆனா உங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா. பொறந்த வீட்டுக்கும் போக முடியாம, புகுந்த வீட்லயும் சந்தோஷமா வாழ முடியாம நான் ஒரு பயங்கரமா சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மாமா. நான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக உங்க மேல அபாண்டமா நான் பழி போட்டு பேசினேன். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா, என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் போக சொல்லிடாதீங்க. ஏற்கனவே எனக்கு இந்த கல்யாணத்த பண்ணி வைக்க என் அப்பா, அம்மா நெறையாவே பொய் சொல்லிட்டாங்க. அடுத்து என் தங்கச்சியோட வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியா வந்து நிற்கக்கூடாது. அக்காவோட வாழ்க்கையே இப்படி இருக்கு. நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி தப்பான முடிவு கூட போயிடுவா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் தங்கமயில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருமா, என் பிள்ளை மாதிரி இழிச்சு வாயினா பார்க்காம நல்ல மனுஷனாக பார்த்து உங்கள் பொண்ணுக்கு இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாமல் நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு, உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன், நாங்கள் பண்ணது பொய் சொன்னது எல்லாமே தப்பு தான். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுனால தான் நான் இவ்வளோ பொய் சொல்லியும் நான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். புருஷன் நல்லபடியாக உழைச்சி சம்பாதிச்சிருந்தா எனக்கு என் பிள்ளைங்கள எப்போவோ கரை சேர்த்துருப்பேன். ஆனால் எனக்கு வாச்ச புருஷன் சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.